சிகப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க, வாங்க. தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா. தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதீங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்க, குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா. பல டென்ஷனா இருக்கு, போங்க போங்க. போல நிறைய கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக தலைவர் விஜய் டைரக்டா பெரம்பூர்ல போட்டிடுறேன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்கு, அதை நான் பார்த்து. ஏன் அதை வச்சு அப்படி சொன்னா தெரியுமா சார்? அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதை வச்சு நான் சொன்னுடைய நோக்கம் என்னன்னா, ரஜினி ரசிகர்கள் தன் பக்கம் வருவார்கள் நினைச்சாரு. திமுகவால தாங்க உங்க தலைவர் அரசியலுக்கு வராம போயிட்டாரு அப்படின்னு கன்வே பண்ண விரும்பினார். ரஜினி ரசிகருடைய கோபம் திமுகவிற்கு எதிராக திரும்பும் என்று எதிர்பார்த்தார். அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவர் சொல்ல வந்தது ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக திமுகவை எதிரியாக நிறுத்தி பண்ணணும்னு நினைச்சாரு. நமக்கு தான் அது வராத, நமக்கு கரெக்டா கன்வே பண்ண தெரியாத. அப்ப அதை பண்ணது நமக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணிருக்கணும். பண்ணிட்டாரு, இப்ப சிக்கிட்டாரு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன் கொஞ்சம் அருகது இல்லாத ஒரு சினிமா நடிகர் நடிச்சுக்கிட்டு திரிசாவை கூட்டிட்டு தீரான். உலகம் முறை பேசுது, காரி துப்புது. அவர் போய் நம்ம தலைவர் போய் குறை சொல்லலாமா? நம்மளா பார்த்து வளர்த்து விட்ட நாய் தான்டா இது. கேமரால இருக்கு, ப்ளீஸ்டா. ஏன் மனசு படுத்தும் போது இடிச்சுச்சோ? என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உதாரணம்னா கிளிக்க வேணா நடக்கிற சொல்லு. உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. 12:05 ஆனவன கூப்பிடுவேன், குபுக்குன்னு வந்து சோழி அமைக்கணும், புரியுதா? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா என்னவோ மயக்கம். அண்ணன் வடகாப்புக்கெல்லாம் போறாரு. அந்த ஒரு மக்களை தேடி இல்ல, அண்ணா வந்து மக்களிடம் செல், மக்களிடம் வாழ்னு சொன்னாருன்னு சொல்லி சொன்னா உண்டாவும் சொந்த கட்சிக்காரன் போக மாட்டானே. இப்போதி பாபாடே எப்போதி மேலாடே அதாடி என்ன உடம்பி. கல்யாணத்துக்கு போ, வளைகாப்புக்கு போ, நாய்க்குட்டி பிறந்த நாளுக்கு போ. டிகிரி வாங்குற இதுக்கு போகாத. கரெக்டா சொல்லுங்க. போகாத. இல்ல பையனோட பட பூஜைக்கு போகாத. வளைகாப்பு தான்டா முக்கியம், அதுவும் குழந்தைகளோட வளைகாப்பு தான் முக்கியன்ற மாதிரி இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ பேர் என்ன? எபினேசரா? எம்எல்ஏ எபினேசர் ஒரு தீய சக்தி வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்களால் நிறுத்தப்படுகின்ற தீய சக்தி அண்ணன் அவர்கள். இன்னைக்கு ரஜினிகாந்த் அவருடைய அறிக்கை வந்ததற்கு பின்னாடி திமுக இருக்குன்னே ஒரு சிலர் எழுத தொடங்கி இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல. திமுக சொல்லி அறிக்கை வந்தா சொன்னீங்க. அந்த அறிக்கையில முதல் நன்றியை எடப்பாடி பழனிசாமி தான் ஆரம்பிக்குது. ஒரே ஒரு பேர் தான் திமுகவின் பேரு, அமைச்சர் ரகுபதி பேர். மத்த எல்லாமே யார் தான்? அதிமுக பாஜக. ஸ்டாலின் போன் பண்ணி நீங்க எடப்பாடி பழனிசாமி நன்றி சொல்லி ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொன்னாராமா?
ஆளுங்கட்சியால எளிதில் மிரட்ட முடியுமா, எதிர்கட்சியால எளிதில் மிரட்ட முடியுமா? 10 வருஷமா ஆட்சி கட்சியாகவே இல்லாத திமுக எப்ப இவர் தேர்தல் வரதுக்கு முன்னாடி 2021 தேர்தல் வருகின்ற பொழுது திமுக ஆட்சி கட்சியா, அதிமுக ஆட்சி கட்சியா? இங்க அஇஅதிமுக 10 ஆண்டு கால ஆட்சி கட்சி. ஒன்றியத்துல திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர் மோடி, பிரதமர் அமித்ஷா உள்துறை அமைச்சர். அப்ப மோடி அமித்ஷாவை தாண்டி இங்க அதிமுக ஆட்சி இருக்குது, அதை தாண்டி 10 வருஷம் ஆட்சியிலே இல்லாத ஒரு எதிர்க்கட்சி மிரட்டிட முடியுமா? என்னங்க இது தாவேக்கா பண்ற இதுக்கு ஒரு காமெடியா நம்ம உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. புதுவேலியில திரு விஜய் அவர்கள் ரொம்ப தைரியமா மிரட்டலுக்கு அஞ்சாதவர்னு சொல்றீங்கல்ல, அப்படி ஏதாவது சில விஷயங்கள் இருந்தா சொல்லுங்கன்னு தான் கேக்குறேன். யாருக்கு எப்ப எதிர்ப்பு தெரிவிக்கணும், யாருக்கு எப்ப வந்து இது பண்ணணும், அரசியல் ரீதியா இதுதான் ஐடியலிஸ்டிக் வியூன்னு சொல்றேன். பொட்டல ஓட்டுற நாய என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தப்பா பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? பப்புளு அவன் தொப்புளுன்னு கூப்பிட்டு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். அண்ணே நிக்கணும் நான் என் செல்ல போறேனே. பிச்சு போட்டு போடுவா ஆரம்பத்துல அடி வாங்க ஓடி போயிரு. அப்புறம் நான் விஜய் மீது எனக்கு விமர்சனம் இருக்கு. பட் நீங்க கேட்ட ஒரு கேள்வியில் நான் வந்து டிஃபர் ஆகிறேன். நீங்க சொன்னீங்க விஜய் வந்து துணிச்சலாக எதிர்கொண்ட ஏதாவது ஒரு சம்பவமாவது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க. ஏன் எல்லாருக்கும் மறந்துச்சுன்னு எனக்கு தெரியல. தலைவா பட பிரச்சனையின் பொழுது அவர் கொடநாட்டுல போய் ஜெயலலிதா எப்படி மிரட்டினாரு? கைகட்டி மிரட்டினாரா இல்லையா? சார் மிரட்டுறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் சார். அவருடைய ஸ்டைல் அது. கை கட்டி ஹஸ்கி வாய்ஸ்ல என்ன செஞ்சாரு? ஜெயலலிதாவே பயந்தாங்களா இல்லையா? பால்வாடி குழந்தைன்னு முதல்ல சொன்ன விஜய் நான் தான் சொன்னேன். ஒருத்தராவது போய் நீங்க ஒரு அவரோட கலந்து பேசியிருக்கீங்களா? நீங்க செந்தில்வேல் மாதிரி பெரிய ஊடகவியலாளர், விவாதவியலாளர் இருக்காங்க. நான் அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன். தமிழ்நாட்டை ஆள போற முதலமைச்சர் வர ஆசைப்படுறேன். உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்கலாம்ல. நடராஜி 12 மணிக்கு சுடுகாடு. அதான் நான் சொன்னேன். 8 பெண்களை வச்சிருக்காரு கோலம் போடுறதுக்கு. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கோலம் போடுறதுக்கு வச்சிருக்காரு பிரம்ம முகூர்த்தத்துல. இது யார் சொன்னதுன்னா அந்த சாமியார் சொன்னது. 8 பசுமாடு வளர்க்கிறார். அது எதுக்குன்னா அந்த பசுமாடு போடுறதுல சாணி, அந்த சாணியை வந்து அந்த கோலத்துக்கு நடுவுல வைக்கணும். பூசணி பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூசணி அப்படியே படந்துட்டு இருக்கும். பூசணி செடி அதுல வந்து ஒரு மஞ்சள் கலர்ல லைட் எல்லோ கலர்ல ஒரு பூ பூக்கும் தெரியுமா? அதை பறிச்சு அந்த சாணி மேல வைக்கணும். இதெல்லாம் யார் சொன்னது? இந்த சாமியார் சொன்னது. இந்த சாமியார் ஒரு கோடு போட்டாருன்னா விஜய் வந்து அதை தாண்ட மாட்டார். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சாமியார் பிடியில இருக்க மாட்டிருக்காரு சார் விஜய். அந்த சாமியார் சொல்லி தான் பாத்தீங்கன்னா அந்த நடிகையோட, பிரபல நடிகையோட ஜோடி போட்டு ஒரு திருமணத்துக்கு வெளிப்படையா வந்தது. அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, நீ இனிமே ஜோடியோட போ அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஜோடி இல்லை, அந்த நடிகையோட வந்து ஜோடி போட்டு வராரு. இதுவும் அந்த சாமியார் சொல்லி நோ ப்ராப்ளம். ஒரு வார காலமா வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஏடிஎம்கே, டிவிகே எல்லாருமே தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்தா பாலியல் குற்றங்கள் நடக்காம முதல்ல எப்படி தடுப்பீங்க அப்படின்னு நடக்காது. இவங்கள மாதிரி ஒரு அயோக்கிய ஏமாற்றுக்கான பாத்துக்க நீ நடக்காது. அது வந்து இங்க பாருங்க, இப்ப அண்ணன் சொல்றேன், என் மீனவனை சுட மாட்டான், கைது செய்ய மாட்டானா மாட்டான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்து இருக்க ஆளு யாருன்னு பாப்பான். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பாந்தாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நாம் தமிழர் கட்சிக்கார ஒருத்தர் மேல கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பெண்ணை சீரழிச்சிட்டாங்க, பள்ளிக்கூட குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான்னு வழக்கு வந்துச்சு. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அங்கிள் அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் ப்ளீஸ் சொல்றா. போடா சுன்னி. என்ன இது பாலியல் வழக்கு? பாலியல் வழக்கு யாரு? முதல்ல அந்த பொம்பளை யாரு? உன் சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். நான் மத அருந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத,
அழாத, நீ அவமானப்படாத. இவனை வந்து இந்த மாதிரி பிள்ளை பெற்றுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் வந்து துயர் இந்த நாட்டுக்கு இழுக்கு. இவன் யாரோ 2 பேரை போட்டேன்னு வச்சுங்க தொற்றுவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளைய தான் தலை உணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வர்றவன்லாம் தலை உணிஞ்சு போவான். அவனு கெட்டவன் உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா கேட்டு பொண்டாட்டி மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிதான் சொல்றீங்க? யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. ஏரிக்கர லிங்கம் மாதிரி அருணாஜிம்கார காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். தலைமை ஒரு பல சீமானவர்கள் 3 லட்சம் ரூபாய் வாடகை இருக்காரு. அதை தம்பிமார்கள் காசுல நீங்க வாடகை வீட்டுல காட்டுறாங்க. நீங்க சரியான ஆளா தான் ஒன் போயிட்டு கல்யாண சுந்தரம் இந்த ஆளை காட்டணும். நாம் தமிழகத்தின் தலைமை சீமானவர்கள் வீட்டு குடிக்கிற வீட்டுடைய வாடகை எந்த கட்சிக்காரங்க கொடுத்தா? யாரு கொடுத்தாங்க? எந்த கட்சிக்காரங்க? எந்த கம்பெனி தராங்க? அந்த தம்பி உங்களுக்கு சொன்னாங்க. சரி, இப்ப ஈஸியா வீடு அது வாடகை வீடு. வாடகை நானே சொல்லிடுறேன். 2 லட்சம் ரூபாய். ஆமா, என்ன சம்பாதிக்கிற என்ன இன்கம்? நாங்க எல்லாம் சேர்த்து எல்லாம் காசு போட்டு கொடுக்கோம். கட்சியில் உள்ள உறுப்பினர் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தன் கையில இருக்கிற காசை போட்டு வாடகை கட்டிட்டு. கட்சியில் உள்ள உறுப்பினர் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தன் கையில இருக்கிற காசை போட்டு வாடகை கட்டிட்டு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈழம்ன்றது மலரவே இல்லை. மரங்களுக்கு மாநாடு, மாடங்களுக்கு மாநாடு பண்ணி இவன் என்ன மாநாடு போட்டாலும் என்னோட கண்ணீர் இவனை நல்லா இருக்க விடவே விடாது. கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவை. நான் என்னுடைய மக்களுக்கு ஆரோக்கியமான பாலை கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். நீங்க கொடுக்கக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட மாடுகளா இருக்கட்டும். ஜெர்சி என்னங்க ஆரோக்கியமா இருக்கு? ஜெர்சி மூலமாக அவ்வளவு நோய், சர்க்கரை வியாதி தொடங்கி பலவிதமான நோய்களையும் பரப்பக்கூடிய ஜெர்சி மாடுகளை ஒழிப்போம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. 10 மடங்கு இருக்கான். உண்டி ஆளா நின்று தட்டுறான். இவ சாதாரணமான ஆளில சாமி. வேற மரபணு மாற்றப்பட்ட மாடு இல்ல ஜெர்சி. ஜெர்சி வந்து கிராஸ் பிரீட். மரபணு மாற்றப்பட்ட இல்ல. என்ன மரபணு மாற்றம் அது கூட தெரியல சார். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. மரபணு மாற்றப்பட்டது சார். இட்ஸ் கிராஸ் பிரீட். நீங்க எந்த கிராஸ் பிரீட பண்ணலாம். ஆவின் வந்து பொதுமக்களுடைய ஒரு நிறுவனா. இது மரபணு மாற்றின பாதை கொடுத்தா சார். கிராஸ் பிரீட் சார். ஜெர்சி கிராஸ் பிரீட் இருக்கு. வட இந்தியாவில் கூட சிந்து கிராஸ் பிரீட் இருக்கு. பாங்கராஜ் கிராஸ் பிரீட் இருக்கு. HF கிராஸ் பிரீட் இருக்கு. இது கிராஸ் பிரீட். அதாவது ஜெர்சி பசுக்கு பால் குடிச்சா கேன்சர் வருமா? என்ன பேசுது? எவ்வளவு பக்குவம் இல்லாத பேச்சு, எவ்வளவு புத்தி இல்லாத பேசுது. பாலுடைய தர நிர்ணயம் எப்படின்னா, பால்ல வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அடல்ட்ரேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. பெஸ்ட் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ரெசிடியூஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. தேர்ட் திங் வந்து எவ்வளவு புரதச்சத்து இருக்கு, எவ்வளவு ஃபேட் இருக்கு. இதை வச்சுதான் பாலுக்கு தரத்தை நிர்ணயிக்கும். அது நாட்டு பசுவா இருந்தாலும் ஜெர்சியா இருந்தாலும் HF இருந்தாலும் சரி, எந்த பசுவாக இருந்தாலும் சரி. இந்த குறைந்தபட்ச இதுல கூட இந்த படிக்காம பேசுறது இந்த பிரச்சனை. இவங்க பிரச்சனையே அதான். இந்த குறைந்தபட்ச விஷயம் படிங்க. ஒரு மில்க்கு குவாலிட்டி தான் எப்படின்னு தெரிஞ்சுக்க தம்பி. தெரியாட்டு என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தரேன். இலவசமா சொல்லி தரேன். இலவசமா கிளாஸ் எடுங்க. வந்து கொண்டதுக்கே வரேன். வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? எப்படி ஜாதி ரீதியான இடஒதுக்கீட்டை ஒழிச்சிட்டு இங்க தமிழ் குடிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுமா? எப்படி தமிழ் குடினா என்ன, ஜாதினா என்ன? இப்ப இருக்கிற பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தை ஒழிச்சிட்டு நீ என்ன சொல்ல போற? அன்னைக்கு குலத்தொழில் முறைப்படி இருந்த தமிழ் குடிகள், அதாவது வன்னிய குடி, கலர் குடி, இது பறையர் குடி, இது குயமன் குடி, இது கொசவன் குடி அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்த போற. இதுதானே உன் தமிழ் குடி? இவனை மாதிரி சாதி பெருமை, குடும்ப பெருமை பேசுறவங்கலாம் முதல்ல அடிச்சு உடச்சிடும். இல்லைன்னா நாளைக்கு எவனாவது எங்க இருந்தாவது வந்து நீங்க எல்லாம் யார் தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமானா என்ன ஏதுன்னு கேட்காம முன்னாடி போயிட்டு இங்க கீழே இருக்கிறவங்க சுரண்ட ஆரம்பிச்சிருவாங்க.
சரி, உன்னோட கட்சியில எந்த ஒரு இடஒதுக்கீடை பயன்படுத்தி நாங்க படிக்கல, எந்த ஒரு இடஒதுக்கீடை பற்றி நாங்க சலுகை பெறல அப்படின்னு ஒன்னா சொல்ல முடியுமா? உன் மேடையில நிக்கிறவனும் சரி, உன் மேடை கீழே உட்கார்ந்தவங்களும் சரி, நீ 243 வேட்பாளரும் சரி இடஒதுக்கீட்டால பயனடைஞ்சவங்க தான். நீ சொல்லுவீல ஒரு டைலாக், ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தீங்கன்னா இடஒதுக்கீட்டால பயனடைஞ்சவங்க என் கட்சி விட்டு வெளில போங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, உன்னோட குடிதான் என்ன? உன்னோட மனைவி தெலுங்குடி, கேட்கிறவன் கேனா பையனா இருந்தா 7 ஏரா பையன் ஒட்டுச்சு சொன்னிச்சான். அது போல இருக்குது உன் கதையெல்லாம். சரி, விவசாயம் செய்யறவர்களுக்கு அரசு வேலை சொல்ற, உன்னுடைய வேட்பாளர் எத்தனை பேர் விவசாயம் செய்யறாங்க? உன்னால அச்சு செருப்புல எச்சிரி முறை உன்னால அடிக்கலாம்டா, நானும் கட்டவனே. மச்சான் வேலு வாயிலாம் குணா இவனை எதிராக கூப்பிட்டு வந்த பத்தனை அஜித் பண்ண தெரியாதா? எங்க மேடையில ஃபெலிக்ஸ் அஜித் கார் ரேஸ் ஓட்ட போயிட்டாரு, அதை பண்ண போயிட்டாருன்னா வாயில என்ன வச்சிருந்தீங்க? வாயில புண்ணா வாந்தி வருதா? அது வந்து இப்போ ரஜினி ஃபேன் கவுத்து போட்டு செய்கிறாங்கல்ல, அதான் நம்ம கிட்ட வந்து ஓட்டு பிச்சை கேட்க வருது. ஏய் தவனை கூட்டு போற மச்சான், என்ன வேணா சொல்லு. 30 வருஷம் என்னதான் போட்டியா இருந்தாலும் தளபதி ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பாரா உங்க தலை? இப்போ கூட சாந்தி மேம் டிவி கேக்கு மறைமுகமா ஓட்டு போடுங்க சொன்னாங்களா இல்லையா? எனக்கு தெரியும் மச்சான், தலையும் தலை ஃபேன்ஸும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு. டேய் வெக்கங்கட்ட ஊரிங்களா? தேங்க்ஸ் மச்சான். பிஞ்சி பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா தொடச்சிக்குவோம். இப்பதான் வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கு, அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் ஜில்லுனாக்கு போக மாட்டேன்ல. கரெக்டா நீ ஷோல்டர்ல இருக்கிற கொசுவை குடிப்பாத்து அடிச்ச பாரு, அதான் மச்சான் அஜித் ஃபேன்ஸோட எய்ம். ஷார்ப்பா இருக்கும். ஐயோ யாரா அவனுங்க? அதே விடுங்கடா, எங்களுக்கு வலிக்குதா? 1000 வேலை இருக்குது, ஜட்டி துவச்சு போடணும். ஜட்டி துவைக்க போறியா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம்? இரு மச்சான், போய் சோப் வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான் வாஷிங் மிஷின்ல போட்டுறாரா, நூலா வந்துடும். நானே வந்து கையில கசக்கி போடுறேன். மறக்காம ஓட்டு போட்டுரு மச்சான் டிவி கேக்கு.